Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. சார் வாங்க சார், இப்படி வந்துருங்க. பாத்து போங்க. Very good. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். யூ ஆர் ஆல் ரைட் நவ். என்னாச்சு டாக்டர்? ஏன் ஒரு மாதிரி கிடினஸாவே இருக்கு? நான் எவ்வளவு நேரமா மயக்கத்துல இருக்கேன். என்ன பிருத்வி, ஏதோ கோமால இருந்துட்டு வந்த மாதிரி கேக்குறீங்க? ஜஸ்ட் 2 மணி நேரம் மயக்கத்துல இருந்திருக்கீங்க. 2 மணி நேரமா? 2 hours? ஏன் டாக்டர்? ஏதோ மருந்து உங்களுக்கு சேரல, டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்தோம். அலர்ஜி ஆகி அன்கான்ஷியஸ் ஆயிட்டீங்க. சிலருக்கு இந்த மாதிரி நடக்கும். பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம். ரிசல்ட் வந்த உடனே காரணம் என்னன்னு தெரிஞ்சிடும். டாக்டர், நான் அப்போவே சொன்னேனே, வெளிநாட்டுல இருந்து டாக்டர்ஸை வர வைக்கிறேன்னு. நீங்க தான் வேணாம். நீங்க இப்போ அலர்ஜி, அன்கான்ஷியஸ் அப்படி இப்படிங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுனா என்னோட ஃபேன்ஸ் தீ குளிச்சிருவாங்க டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் தேவை இருக்காது. அவங்க எல்லாரையும் நல்லா சோப்பு போட்டு மட்டும் குளிக்க சொல்லுங்க. நீங்க சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். இப்போ இந்த அலர்ஜி ப்ராப்ளத்துக்கு சாத்துக்குடி ஜூஸ் நிறைய குடிக்கலாம். அலர்ஜி டோட்டலா கண்ட்ரோல் ஆயிடும். ஓகேவா? வரேன் பிருத்வி. சார், நான் வேணா ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா சார்? ம் 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 மேடம், பிருத்வி சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? மேடம். ஹலோ, சொல்லுங்க சார். நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். ஹாய் பிருத்வி. ஹாய் நேத்ரா, வெல்கம். உட்காருங்க. அப்புறம் பிருத்வி, எப்படி இருக்கீங்க? கால் வலிலாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல, நல்லா இல்ல. இங்க நடந்ததெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஏன், என்னாச்சு பிருத்வி? என்ன நேத்ரா, சம்பந்தம் இல்லாம சிரிக்கிறீங்க? நான் சம்பந்தத்தோட தான் சிரிக்கிறேன். இதெல்லாம் நடந்தப்போ
இங்க கயல் இருந்தாளா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு புரியல. கயல் இருந்தாளா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க. ஆமா இருந்தாங்க. ஏன்? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனே, அவ தான் இதுக்கெல்லாம் காரணம். எதுக்கு? இந்த அலர்ஜிக்கா? அப்படி பார்க்காதீங்க. இது உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல, வேற. அந்த கயல் இருக்கிற இடத்துல நல்லதே நடக்காது. அவ ஒரு பேட் வைப்ரேஷன், கெட்ட எண்ணம் புடிச்சவ. அவளுக்கும் நல்லது நடக்காது, அவளோட இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்காது. ஓகே, இனிமே நீங்க எதையும் கண்டுக்காதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவளை கவனிச்சு அனுப்ப வேண்டிய விதத்துல அனுப்புறேன். பாய் பிருத்வி. மேடம், வழி விடுங்க மேடம். எதுக்கு வழி விடணும்? உள்ள போய் பிருத்விய கொல்றதுக்கா? மேடம், என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? பிருத்வி இப்படி படுத்து கிடக்கிறதுக்கு காரணமே நீதான். நானா? நான் என்ன மேடம் பண்ண? வீணா ஏன் மேல பழி போடாதீங்க. போடுவேன். இது பழி இல்ல, உண்மை. உன்னோட கெட்ட நேரம் அவனையும் போட்டு படுத்துது. உன்னோட பேட் வைப்ரேஷன்ஸ் அவனை சுத்தி சுத்தி அடிக்குது. நீ எல்லாம் ஏர்ல பரவற கிருமி மாதிரி மூச்ச முட்ட வச்சு கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடுவ. மேடம், அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. அப்படித்தான் பேசுவேன். சில பேருக்கு கம்பளி பூச்சிய பார்த்தாலே உடம்பெல்லாம் தடிச்சிடும். நீயும் அப்படித்தான். உன்னை பாக்குறப்போ எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது. அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடு. மறுபடியும் உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், மரியாதை கேட்டுரும். நான் என்ன மேடம் பண்ண? என்ன இதுக்கு இவ்ளோ தப்பா பேசுறீங்க? நீ என்ன பண்ணல? அசிங்கம் புடிச்சவ நீ. நீ மட்டும் இங்க இருந்த பிருத்வி உயிருக்கே ஆபத்து வந்துரும். என்னது ஜூஸா? உன் கைப்பட்ட இத குடிச்சா அவன் உடம்புக்கு தெம்பு வராது. ஜன்னி வந்து செத்துடுவான். குடு. மேடம், வேண்டாம் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் 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 வேண்டாம் மேடம். இத குடிச்சா அவன் செத்துடுவான். விடு மேடம் ப்ளீஸ் மேடம். விடு. மேடம் சார் இது குடுறேன் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். வேண்டாம் மேடம். மேடம் மேடம் மேடம்
அலர்ஜிக்கு டாக்டர் ஜூஸ் கொடுக்க சொல்லிருக்காரு. அத போய் இப்படி ஊத்திட்டீங்களே மேடம். பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க சொல்லிருக்காரு. பாத்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்ல. அவங்க அம்மாவால கூட வர முடியாதாம். அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்களாம். ஏய் ச்சீ. என்னமோ ரொம்ப கவலைப்படுற மாதிரி சீன் போடுற. ரொம்ப பசப்பாத. இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இரு. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ வா. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. இட்லி வியாபாரம் போர் அடிச்சு போச்சுல்ல, அதான் இங்க கிளம்பி வந்துட்ட. கிளம்புன்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? போய் தொலை. பிருத்விய பாத்துக்க எனக்கு தெரியும். போடினா முதல்ல என் பாட்டி ஆரம்பிச்சாங்க. நான் ராசி இல்லாதவனு, எனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா யார் யாரோ சொன்னாங்க, சிரிச்சாங்க. இப்போ நேத்ரா மேடம் சொல்றாங்க நான் ராசி இல்லாதவனு திரும்ப திரும்ப சொல்லி என்னையே நம்ப வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். இது எல்லாமே என்னை பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயம் தான். ராசினா என்ன? ஒருத்தரோட வெற்றியையும் தோல்வியையும் அதை எப்படி தீர்மானிக்கும்? அப்ப திறமைக்கு மதிப்பே இல்லையா? நான் பிருத்வி சார் கிட்ட கார் வருதுன்னு கத்தனேன். ஆனா அவரு அதை கவனிக்காம அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னோட ராசி அங்க எங்க வந்துச்சு? இது எல்லாமே வெறும் போய் மூட நம்பிக்கைன்னு நிரூபிக்கணும்ன்ற வெறியோட இருக்க. ஆனா நேத்ரா மேடம் சொல்ற மாதிரி என்னை சுத்தி எல்லாமே தப்பான விஷயமா தான் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கூட எனக்கு புரியல. ஆனா இது எல்லாத்தையும் ஒரு கோஇன்சிடென்ஸா தானே எடுத்துக்கணும். என்னோட தன்னம்பிக்கையை சிதைக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நான் எனக்குள்ள அனுமதிக்கவே மாட்டேன். யார் வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். அப்படி ராசி இல்லனா நான் ஹீரோயினா இருப்பேனா? இந்த தப்பான இமேஜ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு நான் மேல வருவேன், ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? சார் 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 என்னாச்சு சார்? சார் 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 என்னாச்சு சார் தம்பி? தம்பி என்னாச்சு தம்பி? தம்பி தம்பி கண்ணை முடிச்சு பாருங்க தம்பி. டாக்டர் பிரதீப் சார் சீரியஸா இருக்காரு. உடனே வாங்க டாக்டர். தம்பி முடிச்சு பாருங்க என்னாச்சு? நர்ஸ் கொஞ்சம் வாங்க. தம்பி சிஸ்டர் என்னன்னு பாருங்க. இவருக்கு என்ன என்னாச்சு? சார் தம்பி தம்பி கண்ணை முடிச்சு பாருங்க தம்பி. நர்ஸ் என்னாச்சு? இருங்க இருங்க டாக்டர் வந்து பாருங்க நீங்க டாக்டர். முதல்ல தள்ளுங்க சிஸ்டர். பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் போடுமா? இதோ போடுறேன் மேடம். ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ண சொல்லுங்க சார். நீ கூட்டிட்டு வா. சரிங்க சார். டாக்டர் கொஞ்சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. சம்திங் ப்ராப்ளம். எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு போயிடலாம். உடனே லைஃப் சப்போர்ட் கொடுத்தா க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். யா ஆமா. ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ண சொல்லுங்க சார். நீ கூட்டிட்டு வா. சரிங்க சார். டாக்டர் கொஞ்சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. சம்திங் ப்ராப்ளம். எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு போயிடலாம். ஆமா டாக்டர், உடனே லைஃப் சப்போர்ட் கொடுத்தா க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். யா
ஆமா என்னங்க மேடம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் கமான் ஆக்ஸிஜன் லெவல இன்க்ரீஸ் பண்ணுங்க ஷிஃப்ட் பண்ணுங்க பாத்து கமான் குயிக் தூக்குங்க சீக்கிரம் சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்க தம்பி 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 பிருத்வி என்னம்மா ஹால்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அதான் வந்தேன். நீ தூங்கலையா இன்னும்? எங்க மாமா தூக்கம் வருது? இருக்கிற கடன் பிரச்சனைய நினைச்சா எதுவுமே ஓட மாட்டேங்குது. ஆ, தூங்குனா கூட திடுக் திடுக்குன்னு தூக்கி வாரி போடுது. ஐயோ ஷூட்டிங் ஆரம்பிச்சா ஏதாவது ரொட்டேஷன் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. மனசை போட்டு உழைப்பிக்காதம்மா. நீ தூங்காம உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல. பாத்துக்கலாமா, போய் படுத்துக்க. சரியா தூங்கலனா முகம் டல்லாயிடுமா. சரி மாமா, நான் தூங்குறேன். நீங்க போய் படுங்க. சரி. ஏமா ம்? நீ ஹாஸ்பிட்டல் தங்க போறதா சொல்லிட்டு வந்தியே? சும்மா சொன்னேன் மாமா. கையில அங்கிருந்து கிளப்புறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். ஓஹோ. அங்க எதுக்கு மாமா தங்கிக்கிட்டு? பிருத்விய பாத்துக்கிறதுக்கு டியூட்டி நர்ஸ் இருக்காங்க, வேலைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவ அங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். நீங்க போய் படுங்க மாமா, காலையில பார்க்கலாம். சரிம்மா. கடவுளே, சாருக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது, சாருக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. அவரை சீக்கிரம் சரியாயிடணும். ரொம்ப பசப்பாத. இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இரு, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ.